சூப்பராக இருந்தது, நல்ல மெசேஜும் இருந்தது, சிரிப்பு பயங்கர காமெடியாக இருந்தது. ஃபஸ்ட்டு இது மாதிரி இந்த செகண்ட் இது இந்த மாதிரியே இருந்தது. சண்டை வரும், வந்துட்டு தான் இருந்தால் ஃபேமிலி இல்லைன்னா போர் அடிச்சிடும். அது காமெடியாக தான் இருந்தது, மற்றபடியாக தான் வேறு ஒன்றும் அதோட பெரிய இதெல்லாம் பார்க்க முடியாது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு இல்லை நல்லா அருமையாக காட்டிக்கிறாங்க. காமெடி நல்லா இருக்குது, ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். 1 நான் பார்க்கல, 2 சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீன் யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? ஹீரோயினோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த குழந்தை தான் சூப்பராக பண்ணியிருக்கு. காமெடி ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வரலாம். நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க படம். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. காமெடியும் நல்லா இருக்குது. விஷ்ணு விஷால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோ வருஷம் கழித்து அதே மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே இருக்குது. யாருக்குமே ஒரு ஏஜான டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல. எல்லாமே அதே கேரக்டராக இருக்காங்க. யாருக்கும் அந்த ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லை. ரம்யா கிருஷ்ணன் மேடமும் கிளைமேக்ஸில் சூப்பராக வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அந்த ஃபைட்லாம் செம்மையாக இருந்தது. ஒரு லேடி வந்து இந்த அளவு ஃபைட் பண்ணுறாங்கன்னா சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒன்றுக்கு டூக்கு எப்படி காது சிங்க் பண்ணியிருக்காங்களா? எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பர்டிகுலராக பிடிச்சதுன்னு சொன்னீங்க? காமெடியா, ஃபைட்டா, சென்டிமெண்ட்டாக என்ன? சென்டிமெண்ட்டும் நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். விஷ்ணு விஷால் நல்லா அடிச்சு நல்லா வச்சிருந்தார். ஏன்னா த்ரோட் படம் ஃபுல்லாக அவர் தான் கொண்டு போகிறாரு. ஆமாம், அவர்கிட்ட குட்டி பொண்ணா நடிச்சவங்க. குட்டி பொண்ணு சூப்பராக பண்ணியிருந்தா, நல்லா பண்ணியிருந்தா. அவளுக்கு நிறைய பாட்டு நடிக்கிற மாதிரியே தெரியல அந்த பாப்பா. ஏற்கனவே பார்த்த ஃபேஸ் மாதிரி இருந்தது அந்த பாப்பா, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட்ஸ் சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. குட்டி பொண்ணு எப்படி நடிச்சு? சூப்பராக நடிச்சிடாப்பா, அருமையாக இருக்குது. எப்படி பாக்யராஜ் படத்தில் அந்த டீச்சர் கேரக்டர் வந்தாங்களோ அதை மாதிரி இவங்களை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்தது. த்ரோட் காமெடி நல்லா என்ஜாய் பண்ணவே காமெடி தான், நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, க்யூட்டாக. டீச்சர் கேரக்டர் தான் ரொம்ப ஹைலைட்டாக. ஆமாம், அது ரொம்ப சிரிப்பாக நல்லா போச்சு. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலி அனுப்பி பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா எல்லா சீனுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு படம். ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அதாவது ஃபுல்லாக ஃபைட்டும் இல்லாமல் நல்லா ஒரு கதைக்குள்ளே ஒரு ஃபைட்டு அதேமாரி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே யோகி பாபு வந்து கடைசி கிளைமேக்ஸில் தான் வராப்புல. கொஞ்ச நேரம் நடித்தாலும் காமெடி சூப்பராக கலக்கியிருக்காப்புல. நல்லா இருக்கு படம். எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அவங்க வந்து அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க கடைசியில். சூப்பர். அதே மாதிரி யோகி பாபு என்டர்டெய்னர், நல்ல என்டர்டெய்னர். ஜாலியாக இருந்து பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். மெயினாக அந்த குழந்தை அழகாக நடிச்சிருக்கு, அதுதான். யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் வரதுல அப்படிட்டாங்க. அவங்களாம் கொஞ்சோண்டு தானே வராங்க. நல்லா இருக்கு. டீச்சர் எப்படி நடிச்சு? ஐயோ, அவங்களால தான் இங்கே சண்டே ஸ்டார்ட் ஆகுது. அருமையாக இது படம் பார்க்கலாம். இன்னொட்டு கிருஷ்ணன், யோகி பாபு அவங்களாம் வந்து சும்மா ஒரு கெஸ்ட்டாக ஒரு சீன் தான் வராங்க. ஆனால் நல்லா அருமையாக அந்த வந்த சீனும் நல்லா அருமையாக இருக்குது, காமெடியாக இருக்குது. ஹீரோயினோட ஆக்டிங்கோ அது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு. எல்லாமே யாரெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கலாம்? ஃபேமிலி எல்லாருமே வரலாம். நல்லா இருந்தது படம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. தெரியலையே, வந்தால் நல்லா தான் இருக்கும். விஷ்ணு விஷால் எல்லா படத்துலையும் சூப்பராக பண்ணுறாப்புல. அதேமாரி இந்த படமும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கலாம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.